வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் செம்புரான் கற்கள் கண்டறியப்பட்ட நிலையில் தொல்லியல் துறையினர் அங்கு ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைஞ்சிருக்கீங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உரைத்த வள்ளலார் வடலூரிலே சத்தியஞான சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் வள்ளலாரின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலே தமிழக அரசு சார்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் என்பது துவங்கியது. கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலே பழங்காலத்தில் இருக்கக்கூடிய செம்புரான் கற்கள் கண்டறியப்பட்டது. இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த நிலையில் உடனடியாக தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வரும் மே 10ஆம் தேதி வரை இந்த கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்கவும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையிலே 3 மேற்கொண்ட அதிகாரிகள் தொல்லியல் துறை அதிகாரிகள் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையிலே அந்த கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தென்பட்ட செம்புரான் கற்களை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.